மேலதாள வரவேற்புகள் வந்து செய்திருக்கு. அதோட எல்லாருமே வர ஒவ்வொருத்தர் வர எழும்பி கைகூப்பி வாங்க வணக்கம். பெண் பிள்ளையா பிறந்தாலே முக்கியமான தருணம் இது. திருப்பூர் எல்லாமே வந்து சரியான ஒரு மரியாதை கிடையாது. இந்த காலத்துல வாழ்ந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டோமா, இன்னுமே இப்படியான அந்த குழந்தையோட அம்ச்சியும் தாய் மாமா சீர் தான் வந்து மெயினாக இது செய்வாங்க. மியூசிக் பாட்டுகள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே செய்திருக்கு. இதுதான் வெங்கடேஷ் அண்ணா, எங்களுடைய அண்ணா. இங்கே வந்து சீருக்கே என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் திருப்பூரில் நிற்கிறோம். திருப்பூரில் வெங்கடேஷ் அண்ணாவை சந்திக்க வந்தது முதல் காணொலி பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு வெங்கடேஷ் அண்ணாவின்ற ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இங்கே வந்து சீர் செய்கிறன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எங்களோட ஊரில் வந்து பூப்பூர்ணு நீராட்ட விழா, சாமத்திய வீடு அப்படி வந்து சொல்லுவோம். வெங்கடேஷ் அண்ணாட மகளுக்கு வந்து இன்றைக்கு வந்து சீர் செய்ய போயிடும். அந்த மண்டபத்துக்கு முன்னால் தான் நிற்கிறோம். எவ்வளவு பெரிய மண்டபம் பாருங்கள். ஆனால் அவர் சொன்னவர் வந்து இங்கே மீடியமான மண்டபம் இப்படி தான் இருக்கும், இதை விட பெரிய மண்டபம் எல்லாம் இருக்குமே. நேற்று வந்து நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்ற உடனே நேற்றிலிருந்து சாப்பாடு, அதே மாதிரி இப்போ க்ரௌட் வரையில இனித்தான் வந்து க்ரௌட் வரவினோம். ஃபங்க்ஷனுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 2 மணி நேரம் கிடக்கு. ஆனால் அண்ணா எங்களை அவரோட குடும்ப உறுப்பினராக அழைச்சி கூப்பிட்டுருக்கிறார். அதனால் நாங்கள் வந்துருக்கிறோம். காலையிலையும் இங்கே வந்த உடனே வந்து சாப்பிடுங்க, காலை சாப்பாடும் வந்து மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். ஆனால் எங்களோட ஊரில் எல்லாம் வந்து அப்படி இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் போன மண்டபம் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே மதியத்தோடு வந்துடுவோம். சரி, இன்றைக்கு இந்த காணொலி உங்களுக்குமே வித்தியாசமாக இருக்கும், எங்களுக்குமே வித்தியாசமாக இருக்கும். எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் திருப்பூரில் ஒரு கலாச்சார முறைப்படி என்ன மாதிரி சீர் செய்யணும்னு பார்ப்போம். இப்போ தான் வந்து சொந்தக்காரர் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறோம். என்ன சரி, நாங்களும் இப்போ வெங்கடேஷன் நாங்கள் சொந்தக்காரர் ஆகிட்டோம், உறவுக்காரர். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொற்பதங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதில் எப்படி இருக்குது பாருங்க, வரவேற்கிறதுக்கு இதில் ஓலையில் இது செய்து வச்சுக்கணும் பாருங்க. பாக்கு இதில் எல்லாம் வந்து பாக்கு கட்டியிருக்கணும். பாக்கு மற்றது அந்த பூ இருக்குது தானே, அந்த பூவெல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே இலை தயாராகிருக்கு. உடனே எந்த வித கதையும் இல்லை, நேரடியாக இஞ்சால இலையிலே சாப்பாடுகள் வைக்க தொடங்கிட்டோம். இங்கே வர்ற எல்லாருக்குமே வந்த உடனே முதலாவதாக விருந்து தான், அதுக்கு பிறகு தான் மண்டபத்துக்குள்ளேயே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் வந்து பரிமாறுறதுக்கு நிற்கிறாங்களோ. ஒவ்வொரு ஆட்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டம் போடுறாங்க. இட்லி பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குதுங்க பாருங்க. முதலாவதாக வந்து இட்லி தந்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஐட்டங்கள், எக்கச்சக்க ஐட்டங்கள். அதோட பூரி பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது. அதோட 3 வகை சட்னி, சாம்பார், வடை வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக இங்கே வந்து ஸ்வீட் வைப்பாங்க. அந்த ஸ்வீட் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஐட்டங்களாக வந்து வச்சு கொண்டே இருப்பாங்க. கேட்க வேணும்னு சொல்கிறேன். இல்லையே நாங்கள் எவ்வளோ அதுக்கு மடிக்கிறோமோ மடிக்க மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஏண்டா
நாங்கள் நேற்று இரவு வந்து நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி இப்போவும் இதே மாதிரி சாப்பாடு தான். இங்கே ஃபங்க்ஷன் வந்தால் சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது. ஜெரன் என்ன சொல்லுது? அந்த மாதிரி சாப்பாடு இருக்குது. விடிய நாங்கள் எழுமின உடனே சொல்லிட்டோம் வேலைக்கிழம்பு போய் பசிக்குது. இட்லி எல்லாம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். பூரி நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். மற்ற எல்லாமே வந்து சுட சுட கிச்சனில் வந்து ஆக்கள் நிற்பாங்க, சுட சுட போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்க கேட்க வந்துகிட்டே இருங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. இங்கேருந்து எங்கட ஊருக்கு வரவங்க சிலவளை வந்து குழம்புவாங்க கடையில். என்ன வந்து சாம்பார் 2 அந்த சாம்பார் கேட்க போட மாட்டாங்க. அது ஏன்ட்டு எனக்கு இப்போ தான் விளங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்ததாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ன வேணுமெண்டு. பூரி சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம், உப்புமா சாப்பிட்டோம், அதுக்கடுத்தது வடை, ஸ்வீட்டு, தயிர் அப்படின்ட்டு ஒரு இலையிலே வந்து எக்கச்சக்க வெரைட்டி வந்து போட்டு வந்துருக்காங்க. சாப்பாடு மாதிரி நல்ல வேறு லெவலாக டேஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உப்புமா அதோட தயிர் சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆளை நாங்கள் சந்திச்சு நாங்கள் எல்லாருமே வந்து நல்ல பாசமாக தான் பரிமாறோம். நன்றிங்க நன்றிங்க. வர்ற எல்லாரையும் வந்து முதலாவதாக சாப்பிட வச்சு தான் உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் எல்லாரும் வந்து வர்றாக்களை வரவேற்கிறோம். அதில் எங்களோட வெங்கடேஷனா வந்து இருக்கிறார். இதில் பாருங்கள், இதுதான் வந்து மண்டபத்துக்குள்ளே போகிறோம். வந்த உடனே சாப்பிட்டு தான் மண்டபத்துக்குள்ளேயே நாங்கள் என்ட்ரி ஆகிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் வந்து மேலே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் சீர். இதை வந்து சீரண்டு வேணுமா. இந்த சீரெல்லாம் வந்து தாய்மாமனால் கொடுக்குற சீரம். அதோட இதில் ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் கண்டுனாங்க. நேற்று இரவே வந்து இது செய்து கொண்டிருந்தவ. இது என்ன விஷயம்னா வந்து இதில் தான் வந்து அந்த சீர் செய்கிற பெண்ணை கொண்டு வந்து வச்சிருப்பினமாம். சீர் செய்கிற பெண்ணை கொண்டு வந்து இதில் வச்சிருந்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் தாய்மாமன் சீர் கொடுத்து வந்து கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொல்லிவினோம். இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து சின்ன ஒரு குடிசை, ஓலை குடிசையில் வந்து செய்திருக்கணும். உள்ளே வந்து கதிரை வச்சிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி முறையெல்லாம் வந்து எங்களோட ஊரில் இல்லை. இப்படி இன்னும் வந்து கணக்க விஷயங்கள் இருக்குது. அதுகள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்குமே வந்து புதுசாக இருக்கும்.
நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். மண்டபத்துக்குள்ளே உள்ள வரவே வந்து இந்த 2 சைட் இருக்குது தானே, இங்கால பக்கம் இங்கால பக்கத்துலேயும் வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள், இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது இன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், இந்த தலைவர்கள் என்று சொல்லலாம், வயசுக்கு மூத்தவர்கள் என்று சொல்லலாம், பெரியவர்கள் என்று சொல்லலாம், அவையில் எல்லாருக்கும் வந்து இஞ்சாலையும் கதிரை போட்டிருக்கு. அவையில் 2 பக்கம் ஆம்பளைகள் சரி, பொண்ணுங்க என்று சொல்லுவாங்க, பொம்பளை, நான் எங்கிட்ட உள்ள பொம்பளைன்னு சொல்லுவோம், அவையிலும் சரி, அதில் பெரிய ஆக்கள் வந்து 2 சைட்லேயும் இருந்து அவையின் தரப்பு, இப்போ ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு தரப்பு இருந்தாங்க. அவையில் எல்லாருமே வர ஒவ்வொருத்தர் வர எழும்பி கைகூப்பி வாங்க வணக்கம் என்று போய் சாப்பிடுங்க, இப்படி இருக்கிறீங்கன்னு மனசார ஒரு இதாக வந்து கேட்கணும். என்னென்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்க்க எங்களுக்குமே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பழைய காலத்தில், அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டோமா, இன்னுமே இப்படியான கலாச்சாரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கா அந்த மாதிரி இருக்குது. எங்களோட ஊர்லேயும் வந்து வரவேற்பினோம். ஆனால் இந்த மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல நின்று என்ன ஒவ்வொரு இடங்களில் வந்து ஒரு இதாக போயிருப்பினோம், வேலை இதாக போயிருப்பினோம். இதில் வந்து எல்லாருமே அந்த இடத்துல நிற்கணும், நின்று வர்ற எல்லாரையும் மின்முகத்தோட கைகூப்பி வணக்கம் செலுத்தி வாங்கன்னு மரியாதையோட. அதுவும் நாங்கள் இருக்கிறது வந்து திருப்பூர் எல்லாமே வந்து சரியான ஒரு மரியாதையோடு கிடைக்கிறோம். அதே மாதிரி அவையில் கதைக்கிற விதங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முதல் வீடியோஸ் பார்க்காட்டி நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியோ வரவேற்றுட்டு இப்போ அதுக்கு பிறகு தான் இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும். அதோட இங்கே மேளதாள வரவேற்புகள் வந்து செய்திருக்கு. அதோட மியூசிக் பாட்டுகள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே செய்திருக்கு. உண்மையிலே என்னென்னு சொல்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் கனகாலம் எங்கட இதில் பார்த்துட்டு இங்கே வந்திருக்கவே வித்தியாசமாக இருக்குது. அதோட எங்கட ஊர்களில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா வந்து அந்த ஃபங்க்ஷன் நேரம் போட்டு வந்தானே 10 மணின்னா 10 மணிக்கு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாருமே வந்து வீட்டை போயிடுவோம். ஆனால் இங்கே வந்து எல்லா சொந்த பந்தங்களும் வந்து நேற்றுலேருந்து வந்து மண்டபத்திலே நிற்கிறோம். இப்போ விடியவே வந்து இன்னும் ஃபங்க்ஷனுக்கு கிட்டத்தட்ட 1 மணி தியாலங்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லோரும் வந்து ஒண்டா கதைச்சு குடும்பமாக ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களோட ஊரில் எப்படி என்று மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து எல்லோரும் மண்டபத்தில் இருந்தவ, அதில் ஒரு அண்ணா வந்து வாங்க சாமி எல்லோரும் கோயில் போகலாம்னு சொன்ன உடனே இதில் இந்த சீறுகள் எல்லாம் வச்சுருந்தவ, அந்த சீறுகளை வயசில் மூத்தாக்கள், பெரிய பெண் பிள்ளைகள், அவையில் எல்லாரும் போய் ஒவ்வொரு ஆளாக வந்து கையில் எடுக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த பெண்ணை வந்து வரவேற்கிறதுக்காக போய் நம்ம நினைக்கிறேன். எல்லோரும் வந்து இந்த ஒரு தட்டுகளில் ஒரு விஷயங்களை கொண்டு போயினோம். கோயிலுக்கு போகிற எல்லோரும் வாங்கண்டு முன்னாள் போகிற பெரியவர் கூட்டிகிட்டு போகிறார். சரி, மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு போய் பூசை செய்துட்டு தான் வந்து திருப்ப வருவாங்களாம்.
மண்டபத்தில் இருந்து திருப்ப அங்கேருந்து அந்த சீர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோயிலில் வச்சுக்கணும். கூடுதலாக எங்களோட ஊரில் எல்லாம் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டோம். மண்டபத்தோடையே வந்து முடிச்சிருவினோம். கோயிலில் ஏண்டா இனியில் என்ன இந்த திருமணங்கள்லாம் வந்து கோயிலில் செய்யணும், செய்துட்டு மண்டபங்களில் போயிருப்பினோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீர்வரிக்கிற நிகழ்வு, அதாவது இந்த பூப்புனித நீராட்டு விழாவுக்கும் வந்து கோயிலுக்கு கொண்டு வந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு தான் அந்த சீர்களை வந்து கொண்டு போயினோம். வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு. ஜெட் போடல, ஜெட் கன காலத்துக்கு பிறகு காண்றோம். இங்கே ஆமி போயின்னு ஒன்று கிடக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கொங்கு மண்டலத்திலேருந்து நான் பேசுகிறேன். எங்களுடைய கொங்கு மண்டபத்தில் வந்து பூப்புனிதல் நீராட்டு விழா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விழாவாக நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். அது குழந்தைகள் வந்து குழந்தை பருவத்துக்கு அடுத்து வாலிப பருவத்துக்குள்ளே வர்றது தான் வர்ற ஸ்டேஜில் தான் இந்த பூப்புனித நீராட்டு விழாவை நாங்கள் செய்வோம். இதை மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவில் இது திரட்டி சேருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருன்னு மாற்றி சொல்லுவாங்க. இது மிக முக்கியமான விழாவாக இருக்கும். பெண்கள் பருவமடைகிறதுங்கிறது பெண் பிள்ளையாக பிறந்தாலே அடுத்த இதுதான் முக்கியமான தருணம் இது. இது ஒரு 7 நாள்லேயும் சிலர் செய்வாங்க, 9 நாளில் செய்வாங்க. சிலர் வீட்லேயும் செய்வாங்க, கோயில்லையும் நல்ல சீர் தட்டங்கள்லாம் வச்சு சாமிக்கு விநாயகர் கோயிலுக்கு போய் எத்தனை தட்டங்கள் வைக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு அவங்க வசதிக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தட்டங்கள் வச்சு சிறப்பாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அண்டை அயலார்கள் எல்லாருமே கூப்பிட்டு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டு அனைவரும் மிக சந்தோஷமாக வந்து முன்னாடி நின்று குழந்தையை ஆசீர்வதித்து கோயிலுக்கு கொண்டு போய் தட்டத்துகளாக வச்சு சிறப்பித்து எல்லாம் நாங்கள் கும்பிடுவோம். எல்லோரும் ஒன்று கூடி செய்கிறனால இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சீர் வந்து மெயினாக அம்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையோட அம்ச்சியும் தாய் மாமா சீர் தான் வந்து மெயினாக இது செய்வாங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான மாமன்மார்களும் அம்ச்சிமார்களும் செய்யக்கூடிய அவங்களோட உறவு முறையை விட்டு கொடுக்காத உரிமையோடு செய்யக்கூடிய ஒரு விழாவாக நாங்கள் இந்த ஏரியாவில் கொங்கு மண்டலத்தில் நாங்கள் பார்ப்போம். வாங்க எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாம். சுபாஷ் நித்திய கல்யாணி அவங்களோட பொண்ணும் எனக்கு மருமக ஆகிறான் ஆதிரா. வாங்க எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் நடந்த பிறகு திருப்ப அந்த சீரெல்லாம் கொண்டு வந்து அதே மாதிரி வச்சுட்டாங்க. இதில் வந்து இசை கச்சேரி வந்து ஆரம்பிச்சுது.
சரி, இதில் பெரியாக்கள் எல்லாம் வந்து தங்களுடைய சம்பிரதாயங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும். எங்களோட ஊரில் வந்து ஆலத்தி எடுக்கணும். அதோட பெண் வந்து எங்களோட ஊரில் சாரியில் வந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் இப்படி வந்திருக்கணும். அந்த கொடுக்க போகிற சீர் இருக்குல்ல, அந்த சீர்களை தான் சுற்றி அந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி செய்து கொண்டிருக்கணும். ஆனால் எங்களோட ஊரில் இப்படியான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். வந்து ஒரு ஜூஸ் ஒன்று அடிப்போம்னு வந்து நாங்கள் இப்போ அங்கே நடந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பார்க்குற விஷயங்கள் இருக்குது தானே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் எங்களோட ஊரில் திருமணத்துக்கு தான் செய்வினோம். பெண் வீட்டார் வந்து பெண்ணினுடைய என்னென்னு சொல்கிறது பெண் வீட்டில் எடுத்த சாரியோட வரைவினோம். அதுக்கு பிறகு மண்டபத்துக்கு வந்துட்டு திருப்ப மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்குற சாரியை கட்டிட்டு திருப்ப வரைவினோம். இங்கே வந்து சீருக்கே என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கூடுதலாக எங்களோட ஊர்களில் மண்டபங்களை எப்படி செய்ய மாட்டோம், வீட்டிலே அதெல்லாம் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு வரைக்கும் வந்து ரெடியாகி வெளிக்கிட்டு கொண்டு வந்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே மண்டபத்தில் நடைபெறது வித்தியாசமாக இருக்குது. அதோட எந்த நேரம் வந்தாலும் டீ ஜூஸு எடுத்துக்கொள்ளலாம். அதோட இப்போ கூட நீங்கள் சாப்பிட்றேன்னா சாப்பிட்டு கொள்ளலாம். பந்தி வந்து விடியலேருந்து பந்தி ஓடிக்கொண்டே இருக்கும். விடியலேருந்து மதிய சாப்பாடு வேறு மட்டும் விடிய சாப்பாடு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அதிகம் வந்தோன்னா மதிய சாப்பாடு வந்து கொண்டே இருக்கும். இதில் ஒவ்வொரு ஆக்கள் வந்து சீர் செய்யணும், பவுன் போடணும் பாருங்க. அதோட அது வந்து லவுன்ஸ் பண்ணினோம். எவ்வளோ போடுறேன்ட்டு இதுதான் வெங்கடேஷ் அண்ணா, எங்களுடைய அண்ணா, அவன் ஃபேமிலி. பெண்ணை வந்து அழைச்சி கொண்டு வரணும் இந்த குடிசைக்கு. இதில் இந்த குடிசை இருக்குதானே, இதுக்குள்ள விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து கூட்டி கொண்டு போவாங்க.
அப்பா சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் போய் பார்த்துட்டு சரி, இதில் வந்து பெரியவர்கள் சாப்பிட சொல்லி அனுப்பினோம். மதிய சாப்பாடு தயார். எல்லாரும் சேர்ந்து புகைப்படம் எடுக்கிறாங்க. ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கு. இதில் ஃபங்க்ஷன் முடியும் மட்டும் ஆட்கள் வர வர அவையில் வரவேற்கிறதுக்கு ஆட்கள் நின்று கொண்டே இருக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? சாப்பாடு எடுத்தா பசிக்கிறா, வயிற்றுல இடமே இல்லை எனக்கு. செவஞ்சிட்டா பின்னால காஃபி ஒன்று குடிப்போம். அதில் இன்னுமே 2 பேர் இது கொண்டு ஆக்கள் வர வர நடந்து கொண்டிருக்க. இங்கால ஃபுல்லாக வந்து சாப்பாடு போய்கிட்டுருக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் டீ கிடைக்கும், ஜூஸஸ் கிடைக்கும். அதோட பகோடா லஞ்சு மாதிரி ஆனியன் பகோடா என்னண்டு இல்லாதன்னு தெரியல. எங்கட ஊர்ல ஒரே ஒரு சாப்பாட்டோட முடிச்சிடுவாங்கண்ணா. இங்கே வித்தியாசமா இருக்கு, சரியா வித்தியாசமா இருக்கு. கொடுத்துக்கினே அண்ணனால தான் எங்களுக்குமே வந்து இந்த ஃபங்க்ஷன், இந்த இடங்கள், அது திருப்பூருக்கு வர்றதுக்கு மெயினான காரணமே வெங்கடேஷ் அண்ணா தான். இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மற்ற அவன் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு மரியாதையாக, நல்ல ஒரு உறவு மாதிரி பழகிடும். இப்போ இது வரைக்கும் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து யாருமே வந்து கேட்கல. நாங்கள் ஒரு புது ஆள், நீங்கள் யார், ஏன் இருக்கிறீங்க, எதுக்கு வந்துருக்கீங்கன்னு கேட்கவே இல்லை. உண்மையிலே சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். நன்றி அண்ணோட உறவு இறைச்சதுகளுக்கு இன்னுமே சந்தோஷம். அப்படியோ இங்கால மதிய உணவை போட தொடங்கினோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, மரக்கறி பிரியாணி, இங்கே ரைத்தா, இங்கே ஸ்வீட்டு, கட்லெட்டு, இங்கே பொரியல், இது மற்றது ரைஸும் வந்து போகிறாங்க. என்னங்கண்ணா பிரியாணி சாப்பிட்டு வர்றேன். ஓகேங்கண்ணா. இதில் நாங்கள் ஒவ்வொன்று சாப்பிட்டு முடியும், ஒன்று போட்டுக்கொண்டே இருப்பினோம். ஃபர்ஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். மரக்கறி பிரியாணினா நாங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம், அதே டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா இருக்குது. காளான் எல்லாம் போட்டுருக்காங்க. காளான் பிரியாணி. எந்தலா பெரிய அப்பளம் என்ன செய்யுது? எந்தலா பெரிய அப்பளம். இதில் பார்த்தீங்கன்னா 6 சுவைகளும் இருக்கணும். மற்றபடியாக முதலாவது சீனி, அடுத்தது ஊறுகாய், இதனால கறியல் இதெல்லாம் போட்டுருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து ரைஸ் எடுத்தாங்க. ரைஸுக்கு குழம்பு விட்டுட்டு அதோட நெய் ஊற்றினவன் நல்லா தான் இருக்கு. மற்றது என்ன சம்பவம் பண்ணால் பெரிய ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கு. ஜெரின் மரக்கறி சாப்பிட்றதில்ல, ஆனால் மரக்கறி சாப்பிடலாம். என்ன ஜெரின் நல்லா இருக்கா? நல்லா. நீ சோறு சாப்பிடலடா, சோறு நல்லா இருக்கலாம். சாப்பிட்டு 7 அகட்டமும் நான் சொல்லலாம். என்ன சொல்கிறது, பிரியாணி போட்டாங்க, அதுக்கப்புறம் ரைஸ் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. ரைஸோடய நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னென்ன சாப்பிடணும், மற்றது அவ்வளோ போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. உண்மையிலே இங்கே சாப்பாடு அன்லிமிட்டட்ன்றது உண்மைதான். ஃபங்க்ஷனில் சாப்பிட்டபடி அப்படி தெரியுதோ தெரியல, ஆனால் இங்கே வெரைட்டியாக எக்கச்சக்க சாப்பாடு எல்லாம் இருக்குது. ரெண்டு இருக்குது, இங்கே ஐஸ்கிரீம் இருக்குது, இது இருக்குது, ஜிலேபி வச்சாங்க, இளநீர் பாயசம் வச்சாங்க. உண்மையிலேயே எங்களோட ஊருக்கு வந்து இங்கேருந்து வந்தாங்க. எங்களோட ஊருக்கு வந்து கடையில் அந்த ஒருக்கா குழம்பு வைப்பாங்க, வச்சுட்டு திருப்பி ஒருக்கா குழம்பு தாங்க கொண்டு கேட்க அங்கே கடையில் நிற்கிறாங்களோ ஒரு முறை போய் பார்ப்பினோம். அப்படி முறைச்சி பார்க்க இவங்க குழம்புவாங்க. அப்படி குழம்பேக்க உண்மையிலே இவையில் கோவப்படுறது உண்மைதான். ஏன்னா இங்கே கேட்கவே தேவையில்லை, வந்து கொண்டே இருக்கும் திரும்ப. அதான் இப்போ அடுத்ததாக சாப்பிட முடிச்சதும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஐஸ்கிரீமோ கேக்கோ தெரியல. சாப்பிட்டு போ, டீ காஃபி இருக்குது, வேணுமெண்டா எடுக்கலாம். நாம் அதை எடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா வீடாக இருக்குது. கேக்கா? ஐஸ்கிரீமா கேக்கா? கேக் வித் ஐஸ்கிரீம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா வீடாக இருக்குது. வீடா ஒன்று தாங்க. வீடா இதில் வச்சே போட்டோ குடிக்கணும். ஆனால் இதில் எங்கட ஒரு வீடா மாதிரி இதுகள் இருக்காது, பழங்கள் இது எல்லாம் வச்சு தான் தெரியும். நன்றி. என்ன சொல்லுது?
வாங்கி ஒன்று போய் ஐஸ்கிரீம் கேக் நட்ஸு அப்படி கஜ கம்பெனிக்கு விட அனுப்படும். அதான் கடைசி ஃபினிஷிங். என்னுடைய பந்தி சரியான பிஸியாக இருக்குது. வந்து எல்லாருக்கும் பாருங்க, எல்லா பக்கத்தானே பந்தி போகுது. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு இல்லை ஃபங்க்ஷன் முடியலை, நாங்கள் முடிஞ்சிட்டோம்ன்ற மாதிரி சாப்பிட்டு ஏலா கட்டன்ற மாதிரி. ஆனால் இன்னும் நில்லு சாப்பிடுன்னு கூப்பிடுது. அதோட பார்த்தீங்கன்னா பகோடா இருக்கு, வடை இருக்கு, டீ இருக்கா. மத்தியானம் ஈவினிங் இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னேன் இதுக்கு மேலே சாப்பிட்டா வயிறு வெடிச்சிட்டு போட்ட மாதிரி. உண்மையிலேயே வரைக்க சொல்லிட்டு வந்ததுனா வரைக்க எப்படி பெருது தான் மாதிரி வேண்டாம். அது உண்மை போலதான் கிடக்கு. சும்மா அட்டகாசமான சாப்பாடு. இதை விட விருந்தோம்பல் கிடைக்கவே கிடைக்காது. இனி வருங்காலங்களில் போகிற இடங்கள்ல இப்படி பார்க்கலாது. அதான் நாங்கள் முதலே வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இப்படி ஃபங்க்ஷன்டாகவே இப்படி தான் இருக்கு. உண்மையிலேயே நல்ல விருந்தோமல். அனைவருக்கும் நன்றி. இங்கே நின்ற அனைவருக்கும் சொந்தங்கள் பந்தங்கள் இந்த குடும்பங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதுவரைக்கும் யாரும் கேட்கல நீங்கள் யாரும் ஏன்னு வந்திருக்கிறீங்கன்ட்டு அந்த அளவுக்கு இது. சரி, அப்படியோ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். போவோம், என்ன சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னுமே தொடர்ந்து பல வீடியோக்கள் இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம். தொடர்ந்து காத்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல். சந்திப்போம்.